ஹே காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரோஹன் மாயாவோட கதை கேட்டுட்டு இருக்கோம். வாங்க தொடர்ந்து கேட்கலாம். இது காதல் போதையடா நீ எனக்கு, அத்தியாயம் 9. ஷிட், முடியாது. இனி என்னால முடியாது. நான் மாயா கிட்ட உண்மையை சொல்ல போறேன். அவ கண்டிப்பா புரிஞ்சுப்பா. எத்தனை நாளைக்கு தான் இதை என்னால மறைக்க முடியும் சொல்ல. எனக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியா இருக்குடா. அவ பேபி பேபின்னு என் பின்னாடியே வர்றா. இதெல்லாம் வாழமாக கூடாது. அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன் என்று ரோஹன் சொல்ல, எனக்கும் அதுதான் சரின்னு தோணுது ராக்கி. பொறுமையா அவகிட்ட எல்லாத்தையும் எடுத்து சொல்லலாம் என்று சொன்ன சஞ்சயை சட்டென்று நிமிர்ந்து பார்த்த ரோஹன் பின் ஏதோ யோசனையில் புருவத்தை சுருக்கினான். அவன் யோசனையை அவதானித்த சஞ்சய், என்னடா மாயா கிட்ட எப்படி சொல்றது, அதாவது அதுக்கு அவ எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு யோசிக்கிறியா? எல்லாமே கரெக்டா நடக்கும், கவலைப்படாத என்று நண்பனை புரிந்து கொண்டவன் போல் சஞ்சய் கேட்க, இல்லை என்று தலையாட்டியவன், அது என் பேக்ல சாக்லேட் வைப்பால ஒரு பொண்ணு, என்னாச்சுன்னு தெரியல அவளுக்கு. நான் மாயாவுக்கு ப்ரப்போஸ் பண்ணதுல இருந்து கொஞ்ச நாளாவே சாக்லேட் வைக்கிறதில்ல. ஐ மிஸ் தட் சாக்லேட். இனிமே வைக்கவே மாட்டாளோ என்று தீவிரமாக சொல்லி நண்பனின் கணக்கு தப்பு என நிரூபிக்க சஞ்சய்க்கோ எங்காவது சென்று முட்டி கொள்ளலாம் போல இருந்தது. பைத்தியம், இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, என்னடா பேசிட்டு இருக்க, சாக்லேட்டுக்கு செத்தவனே என்று சஞ்சய் கடிந்து கொள்ள, ரோஹனோ இப்போது சுத்தமாக மாயாவை மறந்து தன்னை ரூஹி என்று செல்லமாக அழைத்து தினமும் தனக்காக கவிதை எழுதி சாக்லேட் வைக்கும் அந்த பெண்ணை பற்றி தான் தன்னை அறியாமல் யோசித்துக் கொண்டிருந்தான். ஆனால் இருவருமே ஒருவர்தான் என்று ரோஹனுக்கு எப்போதாவது தெரிய வந்தால் அவன் நிலை என்னவாக இருக்கும்? அந்த பெண்ணை யோசித்தவாறே ரோஹன் பைக்கை உயிர்ப்பிக்க, அப்போது துள்ளி குதித்து ஓடி வந்த மாயா வண்டியின் முன் மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்கியவாறு நிற்க, அவளுடைய வருகையில் அவன் பதறிவிட்டான் என்றுதான் சொல்ல வேண்டும். ஷிட், எங்கிருந்து வந்தா இவ? ச்சே, பதட்டத்திலே வச்சிருக்காளே நம்மள என்று நினைத்தவாறு சுற்றி முற்றி பார்த்தவன் அவளை மிரட்சியுடன் பார்த்தவாறு, ஏண்டி என்று பாவமாக கேட்க, பேபி பேபி சீக்கிரமா வண்டி எடு என்று கூறிக்கொண்டே அவள் பாட்டிற்கு அவன் பின்னாடி ஏறி அமரப் போக, ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ என்று நினைத்தவன், ஹே என்னாச்சு, இஸ் தேர் எனி ப்ராப்ளம், நீ ஓகே தானே என்று பதற்றமாக கேட்க, அட அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பீச்சுக்கு போ பேபி, எனக்கு சுண்டல் சாப்பிடணும் போல இருக்க என்று அசால்ட்டாக சொன்ன மாயாவை என்ன செய்தால் தகும் என்ற ரீதியில் ரோஹன் ஒரு பார்வை பார்க்க, சஞ்சேயோ உதட்டை மடக்கி சிரிப்பை கஷ்டப்பட்டு அடக்கி கொண்டான். விளையாடாத மாயா, ஹாஸ்டலுக்கு போ, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், எனக்கு நிறைய வேலை இருக்கு என்று ரோஹன் எரிச்சலாக மறுக்க, வண்டியிலிருந்து இறங்கி அவன் முன் வந்து நின்றவள், ரோஹன் ப்ளீஸ் கூட்டிட்டு போ என்று பாவமாக முகத்தை வைத்தாள். என்றால் இவள என்று நினைத்து ஒரு பெருமூச்சு விட்டவாறு அவன் யோசிக்க, அதற்குள் ஹே தேங்க்ஸ் என்றாள் மாயா. முதலில் எதற்கு நன்றி கூறுகிறாள் என்று புரியாது முழித்தவனுக்கு பின் மண்டையில் உரைக்கவும், பெரிய எங்கேயும் காதல் ஹன்சிக்கான நினைப்ப டெவில் என்று புலம்பியவாறு சஞ்சயின் புறம் திரும்பி, மச்சி நீ எங்க கூட வாயேன் என்று அவனையும் கோர்த்து விட்டான். அது அது நான் எப்படி? லவர்ஸ் நீங்க 2 பேரும் போறீங்க, நான் எதுக்கு நடுவுல? டிஸ்டர்பன்ஸா இருக்கும்ல, நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க என்று கூறிய சஞ்சயை மாயா பார்க்காதவாறு கண்களால் ரோஹன் உக்கிரமாக முறைத்து, பின் பின் இவளிடம் என்னை தனியாக விட்டுவிடாதே என்று கண்களாலே கெஞ்ச ஆரம்பித்து விட்டான் ரோஹன். அதற்குள் மாயாவும் சேர்ந்து கொண்டு, அட என்ன அண்ணாத்த நீ, லவர்ஸ் அது இதுன்ட்டு, நீனும் வா போயிட்டு வரலாம், என்னையும் என் பேபியையும் போட்டோ எடுக்க ஆள் வேணும்ல, உங்க போட்டோகிராஃபிக் அசிஸ்டண்டா என் ஃப்ரெண்டும் வருவா, ஸோ நீங்க தனியாலாம் இருக்க மாட்டீங்க, வாங்க என்று மாயா சொல்லவும், ஆரம்பத்தில் தன்னையும் அழைக்கிறாள் என்று சந்தோஷப்பட்டவன் பின்னர் எதற்கு அழைக்கிறாள் என்று அவள் ஒரு காரணத்தை சொன்னவுடன் ஒரே அசிங்கமாய் போனது அவனுக்கு. இதை சாக்காக பிடித்து கொண்ட ரோஹன், சூப்பர் சூப்பர், நீயும் ஃப்ரெண்டும் அவங்க ஸ்கூட்டில வாங்க, நாங்க 2 பேரும் முன்னாடி பைக்ல போறோம் என்று கூறிய ரோஹன் அவன் பாட்டுக்கு வண்டியை உயிர்ப்பிக்க, மாயாவோ அவனை சரியான பைத்தியமாக இருக்கிறானே என்பது போல ஒரு பார்வை பார்த்து வைத்தாள். அடிக்கடி மாயா தன்னை இப்படி பார்ப்பதில் கடுப்பானவன், என்ன ஏன் எப்பவும் அப்படி பார்க்குற என்று கடுப்பாக கேட்க, பேபி இவ கூட போறதுக்கா நான் இவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் பண்றேன், நம்ம லவ்வர்ஸ்மா, அடிக்கடி
நானே உனக்கு ஞாபகப்படுத்த வேண்டியதா இருக்கு. எனக்கு ப்ரப்போஸ் பண்ணது என்னவோ நீதான். ஆனா எல்லாம் தலைகீழா இருக்கு. உனக்கு லவ் பண்ண தெரியுமா தெரியாதா? சரியான ஆளுதான் நீ. ஏ போண்டா, நீ என்ன அங்கேயே நின்னுட்டு இருக்க? வந்து அண்ணாத்த பைக்ல ஏறிக்கோ. நீங்க 2 பேரும் ஒண்ணா வருவீங்களா? அப்புறம் நாங்க 2 பேரும் ஒண்ணா போவோமா? எப்படி இருக்கு என்று மாயா கேட்க, சஞ்சயும் மறுப்பு சொல்லாமல் இருக்க, இல்ல ஜிலேபி, நான் ஏன் ஸ்கூட்டில வர்றேன், அவர் பைக்ல வர சொல்ல என்று தயக்கமாக சொல்லிவிட்டு தன் வண்டியை உயிர்ப்பித்தாள் கீர்த்தி. ஆண்டவா, எனக்கு எப்படியாச்சும் இவகிட்ட நடந்ததை சொல்லி புரிய வைக்கணும் என்று நினைத்தவாறு வண்டியை ரோஹன் பறக்க விட, மாயாவுக்கோ சிறகே இல்லாமல் பறப்பது போல இருந்தது. தன் பின்னால் ஒரு ஜீவன் இருப்பதையே மறந்து எப்போதும் போல் முழு வேகத்தில் ரோஹன் ராயல் என்ஃபீல்டை ஓட்ட, மாயாவுக்கு சற்று பதற்றமாக இருந்தாலும் இந்த முதல் அனுபவத்தின் சந்தோஷத்தில் கைகள் இரண்டையும் விரித்து, சூப்பரா இருக்கு பேபி என்று கத்திக்கொண்டே சென்றாள். அப்போதுதான் தன் பின்னால் மாயா என்று ஒருத்தி இருப்பதையே உணர்ந்தவன் மானசீகமாக தலையில் அடித்துக்கொண்ட, ஏ அறிவு கெட்டவளே, கை அப்படி நீட்டாத. ஏ சைக்கோ பாபி, இதுக்கெல்லாம் காரணமான உன்னை சும்மா விட மாட்டேன்டா, நாசமா போனவனே என்று சில பல அர்ச்சனைகளுடன் பாபியை மனதில் வறுத்தெடுத்தவாறு கடற்கரைக்கு தன் டெவிலுடன் வந்து சேர்ந்தான் ரோஹன். கடற்கரையில் தன் வண்டியை அவன் நிறுத்த, சரியாக சஞ்சயும் கீர்த்தியும் தத்தமது வண்டிகளில் இருந்து இறங்கி அவர்களை நோக்கி வந்தனர். கடலை நோக்கி ஓடிச் சென்ற மாயாவுக்கு நுரையுடன் பாய்ந்து வரும் அலைகள் கரையுடன் சேர நினைத்து சேர முடியாத ஏக்கத்துடன் திரும்பி செல்வது போல் தோன்ற, அந்த மாலை வேளையில் இதமான காலநிலையுடன் கூடிய கண்ணை பறிக்கும் காட்சியில் அதையே பார்த்தவாறு நின்று கொண்டிருந்தாள் மாயா. ரோஹனோ தன்னை ஒருவாறு ஆசுவாசப்படுத்திக் கொண்டு நடந்ததை சொல்வதற்காக அவளின் அருகில் தயக்கமாக நிற்க, அவனை திரும்பி பார்த்தவள் அவன் கையை பிடித்து, ஹே, இங்க உட்காரு பேபி, ஏன் நின்னுட்டு இருக்கேன் என்று கூறியவாறு அமர்ந்து அவனையும் இழுத்து அமர வைத்தாள். இரு பக்கமும் தலையாட்டியவாறு அவள் பக்கத்தில் தன் முழங்கால்களை கட்டியவாறு ரோஹன் அமர, மாயாவோ மெல்லிய புன்னகையுடன், உனக்கு ஒன்று தெரியுமா பேபி, என் அம்மா ரொம்ப சோகமா இருக்கும் போது பீச்சுக்கு வருவாங்களாம். இந்த வேவ்ஸ் அம்மா மனசுல இருக்கிற கவலையையும் அது போகும்போது அது கூடவே எடுத்துட்டு போகும்னு சொல்லுவாங்க என்று சொல்ல, ஓஹோ என்றவாறு கேட்டுக்கொண்டவன், குட், இதுதான் சரியான நேரம் ராக்கி, இவகிட்ட இப்பவே சொல்லிடு. எக்ஸ்ட்ராவா ஒரு மன்னிப்பு கேட்டுக்கலாம், அவ்வளவுதான். அப்புறம் இந்த டெவில் கிட்ட இருந்து உனக்கு பெரிய பாதுகாப்பு. எஸ்கேப் ஆயிடு. இனி நம்ம பக்கமே அவ வரக்கூடாது. சொல்லிடு ராக்கி என்று நினைத்தவாறு, மாயா என்று மெதுவாக அழைத்தான். அவளோ அவன் புறம் திரும்பாமலேயே அலைகளை பார்த்தவாறு என்று மட்டும் சொல்ல, அவள் இவ்வளவு அமைதியாக இருப்பதில் அதிர்ந்தவன் அவளை குழப்பமாக பார்த்து, அது வந்து மாயா, நோக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அது அது என்னன்னா, நான் என்று சொல்ல வர அவனை பேசவிடாது குறுக்கிட்டாள் அவள். சட்டென்று அவன் புறம் திரும்பி, பேபி, அங்க போய் விளையாடலாமா, நீயும் வரியா என்று மாயா கேட்க, ரோஹனுக்கோ ஐயோ என்றிருந்தது. இருந்தாலும் ஒரு முடிவோடு, மாயா, நோ, சொல்றது கேளு. நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி, அதுவும் இப்பவே சொல்லியே ஆகணும். நான் சொல்றது கேளு என்று தீவிரமாக அவன் சொல்ல, அவன் அதட்டலை எல்லாம் ஒரு பொருட்டாகவே எடுக்காதவள், பேபி பேபி ப்ளீஸ் ப்ளீஸ் போலாம் ப்ளீஸ், அங்க வா, அங்க போயிட்டு வரலாம், அதுக்கப்புறம் நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன் என்று கெஞ்ச ஆரம்பித்து விட்டாள் மாயா. அவள் கெஞ்சலில் பாவமாக முகத்தை வைத்தவன் மனதிலோ, அடைச்ச, இன்னைக்கு இவ என்ன சொல்லவே விட மாட்டா போல, எல்லாம் என் நேரம் என்று புலம்பியவாறு வெளியில் முகத்தை வேறு விதமாக வைத்துக்கொண்டு, நான் சொல்றது கேட்கவே மாட்டல, வந்து தொலை என்று விட்டு கடுப்பாக எழுந்து சென்றான். அவளும் அவன் கடுப்பில் சற்று முகம் வாடினாலும் அடுத்த நொடியே தன்னை தானே சமாதானப்படுத்தி கொண்டு ரோஹனின் பின்னால் அலைகளை நோக்கி ஓடினாள். தன் ஜீன்ஸை சற்று மேலே உயர்த்தி மடித்து கொண்டவன் அவளுடன் அலைகளில் கால் நனைக்க, மாயாவோ அலைகள் பாதங்களை வருடி செல்வதில் துள்ளி கொதித்து, இது செம்மையா இருக்கு பேபி என்று கூச்சலிட, என்ன, இதுக்கு முன்னாடி அலைய நீ பார்த்ததே இல்லையா, முதல் தடவை பார்க்குற மாதிரி எக்ஸைட் ஆகுற என்று நக்கலாக கேட்டான் ரோஹன். நோ பேபி, நான் சின்ன வயசுல பீச்சுக்கே போக மாட்டேன், எனக்கு அவ்வளோ பயம். ஒரு தடவை அம்மா இருக்கிற தைரியத்துல அம்மா கூட போனேன், அப்போதான் நான் கடைசியா போனது.
அதுக்கப்புறம் நான் போகவே இல்லை. இப்போதான் வந்திருக்கேன் உன் கூட என்று மாயா சொல்ல அவளை வினோதமாக பார்த்தவன், ஓ, இதை பார்த்து யாராச்சும் பயப்படுவாங்களா? சரி, அப்போ அம்மா கூட இருக்கிறதால தைரியம்னு போனேன் சொன்னேன். சரி, இப்போ மட்டும் அப்போ அம்மா இருக்கிறதால தைரியமா போயிருக்க. ஓகே, ஆனா இப்போ நீ தனியா தானே போகணும்னு சொன்ன. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்போ மட்டும் எப்படி தைரியம் வந்துச்சு என்று சந்தேகமாக புருவத்தை உயர்த்தி கேட்டான். என்ன, அதுதான் நீ இருக்கிய பேபி என்று கூறியவாறு மாயா அவன் கையோடு தன் கையை கோர்த்து தன்னவனின் தோளில் சாய, ரோஹனோ பக்கவாட்டாக திரும்பி தன் தோளில் சாய்ந்திருந்தவளையே இமைக்காது பார்த்து கொண்டிருந்தான். இதை தூரத்தில் இருந்த சஞ்சயும் கீர்த்தியும் வாயை பிளந்து பார்த்து கொண்டிருக்க, பாரா, இது ரோஹனான்னு எனக்கே சந்தேகமா இருக்க. இங்க இருந்து பார்க்க 2 பேரும் ரொம்ப அழகா இருக்காங்கல்ல என்று சஞ்சய் சொல்ல, அப்போதுதான் கீர்த்தியே அவர்கள் இருவரையும் உன்னிப்பாக கவனித்தாள். இருவருமே வெள்ளை நிற ஆடையில் ஒன்றாக நின்று கொண்டிருக்க, அந்த கடல் அலைகளுக்கு மத்தியில் வானம் சிவந்த நிறத்தில் இருக்க, அதற்கு நடுவில் ரவிவர்மன் வரைந்த ஓவியம் போல் அவர்கள் நின்றிருந்த கோலம் பார்ப்பதற்கே கொள்ளை அழகாகத்தான் தெரிந்தது. அந்த காட்சியை தனது புகைப்படத்தில் படம் பிடித்த சஞ்சய், ஹே, நான் உனக்கு கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டியே என்று கேட்க, கீர்த்தியோ அவனை புரியாமல் பார்த்தாள். இல்ல, மாயா புதுசாதான் காலேஜுக்கு சேர்ந்திருக்கா, அது எனக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி அவ எங்க இருந்தா? ஆக்சுவலி அவளோட ஊர் என்ன என்று சஞ்சய் கேட்க, அவளோ சலிப்பாக தலையாட்டியவாறு, அவ பேரு மாயா, அது தவிர எனக்கு அவளை பத்தி எதுவுமே தெரியாது. ஆனா அவதான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்று சொன்னதில் அவன்தான் அவளை ஒரு மாதிரியாக பார்த்து வைத்தான். அவனுடைய அந்த வியக்கும் பார்வையை பார்த்தவள் பக்கென்று சிரித்துவிட்டு, ஐயோ, ப்ராமிஸா தான் சொல்றேன், என்ன நம்புங்க, சத்தியமா எனக்கு அவளை பத்தி எதுவுமே தெரியாது. நானே எத்தனையோ தடவை கேட்டு பார்த்துட்டேன், என்கிட்ட கூட அவ சொன்னதே இல்லை, சரியான அழுத்தக்காரி என்று சொல்ல, சஞ்சய்க்கும் மாயா யார் என்று தெரிந்து கொள்ள ஆர்வமாகத்தான் இருந்தது. அவர்களை பார்த்தவாறு தன் மனதில், ரோஹன் நிஜமாவே மாயாவை லவ் பண்ணா நல்லா இருக்கும், எப்படியாச்சும் இவனை மனசை மாத்தி தங்கச்சிமா கூட சேர்த்து வச்சிடணும், அவ அவ்வளவு சந்தோஷமா இருக்கான் என்று நினைத்து கொண்டவனுக்கு அப்போது தெரியவில்லை, தன் நண்பனை மாற்றுவது அவ்வளவு இலகுவான காரியம் இல்லை என்று. அலைகளுடன் விளையாடியவள் ரோஹனின் புறம் திரும்பி, பேபி, கொஞ்சம் என் எதிரில் வந்து நில என்று கூற, அவனோ புரியாமல் ஏன் என்று கேட்டான். அதற்குள் அவன் பாதங்களுக்கு மேல் தன் பாதங்களை வைத்து ஏறி நின்று கொண்டவள் அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு, பேபி, இப்படியே ஒரு வாக் போயேன் என்று சொல்ல, அவனோ அவளை ஏகத்துக்கும் முறைத்து தள்ளினான். என்னடி பண்ற, முதல்ல இறங்க என்று பல்லை கடித்து கொண்டு கூறியவாறு ரோஹன் அவளை தள்ளிவிட, பேபி பேபி ப்ளீஸ், சின்ன வயசுல அம்மா கூட எப்படி போனது, அதுக்கப்புறம் போகவே இல்லை, ப்ளீஸ், எனக்கு ரொம்ப ஆசையா இருக்க, ஒரே ஒரு தடவை எனக்காக, அதுக்கப்புறம் கேட்க மாட்டேன், ப்ளீஸ் என்று தழுதழுத்த குரலில் அவள் கேட்க, அவள் குரலில் எதை கண்டானோ அவள் நடக்கும் போது விழாமல் இருக்க, அவளின் இடையை தன் வலிய கரங்களை கொண்டு வளைத்து பிடித்தான் ரோஹன். முதல் அடியை ரோஹன் வைக்க, அவளோ அவனுடன் ஒன்றி நடப்பதில் அவன் முகத்தையே பார்த்தவாறு பின்னோக்கி நகர்ந்தாள். அவள் கண்களையே பார்த்தவாறு ரோஹன் ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்க, இருவரின் பாதமும் ஒன்றாக சேர்ந்து அந்த கடற்கரையில் பவனி வந்தன. மாயாவுக்கோ இதனால் உண்டான சந்தோஷம் தாழவில்லை. கண் கலங்க முகம் முழுக்க புன்னகையுடன் அவனையே பார்த்தவாறு அவள் நின்று கொண்டிருக்க, திடீரென ரோஹன் அவளை 2 கைகளிலும் ஏந்தி கொண்டது தன் 2 விழிகளும் தெரித்து விடும் அளவுக்கு பெரிதாய் தன் கண்களை விரித்து பார்த்தாள். அவளுடைய அதிர்ந்த முகத்தை உற்று பார்த்தவன், பார்க்க தாண்டி ஒல்லியா இருக்க, என்ன வெயிட்டு, என்ன பாக்குற, இங்க பாரு, நான் டான்ஸர், பாடி பில்டர் கிடையாது, உன்னை இப்படியே காலில் தூக்கிட்டு போனேன்னு வை, என்னால் அப்புறம் நடக்க முடியாது, நான் உன்னை இப்படியே தூக்கிட்டு போறேன், நீ வேணா உன் அம்மான்னு நினைச்சுக்கோ என்று அவன் வேறு விதமாக சொல்ல, இவள் அதை வேறொன்றாக நினைத்து கொண்டு வெக்கம் வேறுபட்டு தொலைத்தாள். இதில் ரோஹன் மாயாவை பொய்யாக முறைக்க, இவர்களின் கூத்தை விழிப்பிதுங்க பார்த்து கொண்டிருந்த சஞ்சய் உடனே ரோஹன் மாயாவை ஏந்திக் கொள்ளும் தருணத்தையும் தொலைபேசியில் சிறைப்பிடித்து கொள்ள, அதுவோ அழகாக படமாக்கப்பட்டது. தன்னை ஏந்தி செல்லும் தன்னவனை பார்த்தவளுக்கு அப்போதுதான் இருவரும் ஒரே நிறத்தில் ஆடை அணிந்திருப்பது தெரிய,
ஹே பேபி, நீ ஒன்று நோட் பண்ணியா? நம்ம 2 பேரும் ஒரே கலர்ல ட்ரெஸ் பண்ணியிருக்கோம். சேம் பிஞ்ச். நாளைக்கு காலேஜ் வரும்போது எனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வா என்ன? என்று சொல்ல, மறுபடியுமா என்று விழுவிரித்தவாறு அவளை இறக்கி விட்டவனுக்கு அன்று சாக்லேட்டுக்கு பதில் தன் கன்னத்தை அவள் கடித்து வைத்ததுதான் நினைவுக்கு வந்தது. தன் கன்னத்தை தடவியவாறு, என இல்ல, நோ சாக்லேட்ஸ், இனிமே உனக்கு லாலிபாப் வாங்கி தரேன், ஓகே என்று ரோஹன் சொல்ல, லாலிபாப்பா? ஓகே whatever என்று விட்டு அவன் பாதத்தில் மீண்டும் ஏறப்போக, இரு போதும், சும்மாவே லேட் ஆயிடுச்சு, ஹாஸ்டலுக்கு போகலாம் வா என்று கண்டிப்பாக கூறியவாறு அவன் நகர, பேபி ஏதோ சொல்லணும்னு சொன்ன என்று மாயா கேட்டதில் அவளை மேலிருந்து கீழ் முறைப்பாக ஒரு பார்வை பார்த்து வைத்தான் அவன். மறந்துட்டேன் என்று கடுப்பாக சொன்னவன், வர முடியாது என்றவளை கதற கதற இழுத்து கொண்டு ஹாஸ்டல் வாசலிலேயே விட்டுவிட்டு சென்று விட்டான். கீர்த்திதான் இருவரின் கூத்தில் உண்டான அதிர்ச்சியில் இருந்து மீளாமல் இருக்க, மாயாவோ உச்சக்கட்ட சந்தோஷத்து அந்த நாளை முடித்து கொண்டாள். அடுத்த நாள் காலை, ஜிலேபி ஜிலேபி எழுந்திர, அட எழுந்திரடி என்று மாயாவின் முகத்தை மூடியிருந்த முடியை நகர்த்திவிட்டு அவள் கன்னத்தை கீர்த்தி தட்டி எழுப்ப, அட கொல்ல போற ஒண்ண விழடி என்ன என்று கத்தியவாறு திரும்பி படிக்க, அவள் முதுகில் கீர்த்தி தன் கைவண்ணத்தை காட்டவும் பதறி அடித்து கொண்டு எழுந்தாள் மாயா. பின்னால் கைவிட்டு முதுகை தேய்த்தவாறு மாயா தன் நண்பியை முறைக்க, கீர்த்தியோ அவள் எழுந்து உட்கார்ந்ததுதான் தாமதம். அவளை தாவி அணைத்திருந்தாள். மாயாவுக்கோ ஒரு நிமிடம் ஒன்றுமே புரியவில்லை. புருவத்தை சுருக்கியவாறு, என்னாச்சா, ஏன் இவ்வளோ இமோஷன் என்று மாயா நக்கலாக கேட்க, ஜிலேபி, ஹைரா காஸ்மெட்டிக்ஸ் MD மகேஸ்வரி ட்ரஸ்ட் இருக்குல்ல, அவங்க என் தங்கச்சியோட முழு படிப்பு செலவையும் ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குடி, உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு என்று ஆனந்தத்தில் கண் கலங்கியவாறு மாயாவின் கன்னத்தில் முத்தம் கொடுக்க, மாயாவோ அவளுடைய சந்தோஷம் தனக்கு மொட்டிக்கொண்டது போல், நிஜமாவா, சூப்பர் என்று குதூகலமாக சொன்னவாறு அவளை பதிலுக்கு இறுக்கி அணைத்து கொண்டாள். அவளிடமிருந்து விலகிய கீர்த்தி, உனக்கு ஒன்று தெரியுமா ஜிலேபி, கார்பரேட் உலகத்துல ஐரா காஸ்மெட்டிக்ஸோட இடத்தை யாராலையும் பீட் பண்ண முடியாது. அதுவும் மிஸ் மகேஸ்வரிக்கு பல நாட்டுல ஏகப்பட்ட ஹோட்டல்ஸ் அண்ட் ட்ரஸ்ட் இருக்கு. இந்தியால இருக்கிற அவங்க ட்ரஸ்ட் மூலமா ஒவ்வொரு ஸ்கூல்லையும் இருந்து வசதி இல்லாத பசங்களுக்கு அவங்க படிப்பு செலவு மொத்தத்தையும் ஏத்துக்குவாங்க. அவங்க ரொம்ப நல்ல மனுஷி. ஆனா பாவம், அவங்க இப்போ உயிரோட இல்ல. இப்போ அந்த கம்பெனியை ரன் பண்ற மிஸ்டர் சர்வேந்திரன் தான் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ பெரிய பாரம் என் மனசுல இருந்து குறைஞ்ச மாதிரி இருக்கு. நான் நம்பின கடவுள் என்னை விடல என்று உற்சாகமாக சொல்ல, மொத்த சந்தோஷத்தையும் கண்களில் தேக்கி இதழில் உறைந்த புன்னகையுடன் அவளையே பார்த்து கொண்டிருந்தாள் மாயா. சிறிது நேரம் பேசிக்கொண்டிருந்த கீர்த்தி, ஜிலேபி நீ ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, சீக்கிரமா சாப்பிட்டு அசைன்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம் என்று சொல்லிவிட்டு நகர, இரு கன்னத்தை கைகளால் தாங்கியவாறு உதட்டை பிதுக்கி, என்ன அசைன்மெண்ட் பண்ணணுமா? கூடாதே, ரொம்ப போர் அடிக்கும். பேசாம இன்னைக்கு என் ஆளு கூட வெளியில போனா என்ன என்று நினைத்தவள் குளித்து உடை மாற்றி கட்டிலேயே ஒரு புரட்டு புரட்டி தன் தொலைபேசியை தேடி எடுத்து ரோஹனுக்கு அழைத்தாள். அதே நேரம் ரோஹனின் வீட்டில், ரோஹன் கண்ணா எழுந்துரு, எவ்வளோ நேரம் தூங்குவ, இன்னைக்கு உனக்கு பிராக்டிஸ் இல்லையா, சீக்கிரமா எழுந்துக்கோ கண்ணா என்று ரோஹனை லலிதா எழுப்ப, அப்படியே உருண்டு வந்து அம்மாவின் மடியில் படுத்து கொண்டவன், இன்னைக்கு நோ பிராக்டிஸ்மா, ஃபுல் டே தூங்க போறேன், ப்ளீஸ்மா, என் செல்ல அம்மால என்னை தூங்க விடுமா என்று கண்களை திறக்காமலே தன் அம்மாவின் கண்ணம் கிள்ளி கொஞ்சி அவர் மடியிலேயே உறங்கினான். அப்போது திடீரென எவண்டி ஒன்ன பெத்தான் என்கிற பாடல் அழைப்பு ஒலியில் வந்து அவன் தூக்கத்தை கெடுக்க, அலறி அடித்து கொண்டு எழுந்தவன் அழைப்பை ஏற்று காதில் வைக்க, அவன் பக்கத்தில் இருந்த லலிதா தான் விழிவிரித்து தன் மகனுக்கு என்ன ஆனது எனும் ரீதியில் மிரட்சியாக அவனையே பார்த்து கொண்டிருந்தார். இதுவரையிலும் யாருமே பார்க்காத ரோஹனாக அவனை மாயா மாற்றி இருக்கிறாள். இது இன்னும் எத்தனை நாட்களுக்கு நீளும்? ரோஹன் தன் மனதில் உள்ளதை மாயாவிடம் எப்போது கூறுவான்? அப்படி கூறும்போது மாயாவின் மனநிலை எப்படி இருக்கும்? விடைகள் காண காத்திருக்கலாம் அடுத்த அத்தியாயத்திற்காக.